அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்களா? என்ன போட்டிங்க? ஒன்றுமே போடல. ஸ்பாஞ்சில் ஃபவுண்டேஷன் அது தண்ணி நினச்சிட்டு வந்து தொடச்சாங்க. தயவு செஞ்சு வீடியோ போடுங்கப்பா. டோனரே போடக்கூடாது. இது பிளாக்காக இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம உடனே டைரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரெஷ் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். டைம் ஏன் எடுக்கிறீங்கன்னா மைண்டாக மசாஜ் பண்ணணும். ஏன்னா ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. போனது நீங்கள் டக்குன்னு போட்டிங்கன்னா இதுக்கு தானே நம்ம 8000 கொடுத்தோம் 10,000 கொடுத்தோம் வயசாக எதையும் அந்த காசு நம்மளுக்கு நிற்காது. அதுக்காக நம்ம டைமை வந்து இழுத்துக்கிறணும். கையில் மைண்டாக மசாஜ் கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க அப்புறம் காசு. எங்கள் வீட்டுக்காரருக்கு மேக்கப் நல்லாவே இல்லைன்ட்டாரு, அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கதை சொல்லுவாங்க. நல்ல ஒரு மசாஜ். நல்ல டைட்னஸ்ஸாக ஃபுல் டைட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணணும். ஸ்கின்னை வந்து இது வளர்த்தக்கூடாது. இல்லை அப்படி தான் போகணும். டைட்னஸ் கொடுக்கணும். இதுக்கடுத்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஃபேஸு கண்ணை சுற்றி கருவலை நம்மளுக்கு தெரியல. அதனால ஃபுல்லாகவே இதுவே கொடுத்துடலாம். P30 கொடுத்துடலாம். நம்ம வந்து கையில் வைக்கிற மாதிரி இருந்தால் ப்ரெஷர் பண்ணணும்னு கிடையாது. எப்பயுமே அப்பில் தான் பண்ணணும். கண்ணை சுற்றி கருவளை இருந்தால் மட்டும் கருவளையத்துக்கு மட்டும் போடணும். இந்த மாதிரி உங்கள் இருக்கீங்களா அவங்களுக்கு மட்டும் இது மட்டும் கண்ணை சுற்றி தான் போடணும். ஃபேர் ஸ்கின் வேறு மாதிரி பண்ணணும். பிளாக்குக்கு வேறு மாதிரி போடணும். அதிகமாக போடணுமா இல்லை லைட்டாக போடணுமா மேம்? லைட்டாக தான் போடணும். அதிகமாக தெரியும், நம்ம லைட்டாக போடணும். மூடி பார்த்துப்பா. அப்போ அதில் இருக்கிற கலர்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலரு. இதையும் கையிலே மசாஜ் கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஷூட்டிங் போறியா தீபி? தீபி தூங்காத, டப்புன்னு வைப்பேன் தூங்கினா. மேம் தூங்குறான் மேம். ஏன்னா நீங்கள் ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போகிறீங்கன்னா அழுத்தி கிழுத்திலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வீட்டில் தான் பண்ணணும். அவங்களுக்கு பண்ணதே தெரியக்கூடாது. அதே இந்த ஊர் நாட்டிலலாம் வந்துட்டான், என்னோடய ஃபேஸ் வந்து மேக்கப் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் மேக்கப் பண்ணோம். எல்லாருமே இப்போ எல்லாமே சிம்பிளாக இருக்கணும், ஆனால் எலிகென்ட், ஆனால் அழகாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கின் ஏற்ற மாதிரி அப்படி தான் பண்ணணும். ஆனால் ஏற்ற மாதிரி பண்ணுறாங்கல்ல. இந்த இங்கே இந்த மூக்கண்ணு இல்லை மேம்,
இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலில் மேக்கப் பண்ணி பார்த்துருக்கோம், எவ்வளோ வேகமாக நம்ம பண்ணி அனுப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க காசு கொடுக்குறாங்க. ஸ்கூல் மேக்கப் வந்து தான் காசு கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெதுவாக தான் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கு நம்ம முன்னாடியே போயிடணும், அவங்க முன்னாடி வருஷம் பண்ணணும். அது நம்மளுக்கு வந்து அது பொதுவாக இருந்ததுனால நம்ம வேகமாக அவங்க டைமுக்கு நம்ம பண்ணி விட்டுறோம். அவங்க அந்த டைமில் பண்ணுங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் பண்ணால் அரை மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்கள 2 ஹவருக்கு முன்னாடியே வந்துட சொல்லிடணும். மேம் ஒரு டவுட் மேம். ஆமாம், இப்போ இந்த கலர் கரெக்ஷனும் ப்ரெஷ்ஷில் எதனா அப்ளை பண்ணணும்? ஆமாம். ப்ரெஷ்ஷில் இருந்து கையில் மசாஜ் கொடுக்கணும். கையில் இது மாதிரி மசாஜ் கொடுக்கணும். ப்ரெஷ்ஷில் அப்படிலாம் ஸ்பாஞ்சில் பண்ணி விட்டுருவோம். ஆமாம். இப்போ வந்து கலர் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ இவங்க வந்து ஸ்கின் டோனு கொஞ்சம் கலர் மாறி இருக்கா? இப்போ வந்து லைட்டு எல்லோவாக இருக்கும் இந்த இது. டிஎஃப்டின்னு இருக்கு. பிடிக்கலாம். ஃபவுண்டேஷன் மேம் டிஎஃப்டின்னு இருக்கு. இது வந்து டர்மா இது வந்து நமக்கு டர்மா இது ஒவ்வொரு இதில் வந்து நம்மளுக்கு மாறும். வேறு வேறு ப்ராடக்ட்டு லேபிளில் வாங்கினீங்கன்னா அது வந்து நமக்கு மாறும். முடிஞ்சிச்சாங்க? ஒன்றும் பண்ணல, ப்ரைமர் போட்டு கலர் கரெக்ஷன் மட்டும் தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து மாறும். அது மாறும்போது வேறு வேறு கம்பெனி இதில் மாறும். ஆனால் நீங்கள் வந்து மாறுதேங்கன்னு குழம்பக்கூடாது. இந்த ஸ்கின்னு டைப்பு பார்த்துக்கணும். இந்த கலரை இந்த